Hi friends. Hi friend. இது உங்க அச்சுபி ஃப்ரெண்ட்ஸ் அபிஷியல். இப்போ ரீசெண்டா குட் பை டாக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ. பேங்க் முட்டை பேங்க். Can I even choose the correct answer in exam hall? இது ரிலேட்டபிள் தான். இது மாதிரி நடக்குது. அதான் எக்ஸாம் ஹால்ல சும்மா நம்ம உட்காந்துருக்கும் போதே பஸ்ல போகும்போது இந்த பாட்டு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். பேங்க் முட்டை பேங்க் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார போறோம். இது மாதிரி வரப்போகுது எக்ஸாம் இல்லாம உட்கார போறோம். பேங்க் முட்டை பேங்க் குறிப்பா அந்த மீம் கரைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. படமே என்ன ஆரம்பிக்கல 9 மணிக்குள்ள அதுக்குள்ள ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். லேக்லாம் ஒரு மயிரும் இல்ல ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு ப்ரோ. மிரட்டல் ப்ரோ. கிராபிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு ப்ரோ. இந்த மீம் கரை இருக்காங்க பாருங்களேன், வெறியாகுது ப்ரோ எனக்கு. படம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. மீம் கரை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா இல்ல கேவலமா இருக்குன்றாங்க. நல்லா இருக்கு பூரா சும்மா படம் நல்லா இருக்கும்ல. ஒரு சீன் பேசிட்டு போறாய் அவ்வளவு கழிச்சு ப்ரோ. எவன் தெரியல. நான் குறிப்பா எந்த ஆக்டரையும் சொல்ல விரும்பல. பட் ஆனா படம் சூப்பர். படம் சுத்தமா நல்லா இல்லைங்க. ரெண்டு பேரு வெறிந்தனமா பேசிட்டு போறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து சுத்தமா நல்லா இல்லப்பா. இவ்வளவுயா இந்த சொட்டப்பலுக்கு கொள்ளை அடிக்க பிளான் போட்டு தந்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போறான். ஆனா அதை விடு, இவனை எடுத்துக்க. பாக்கத்தான் ஆம்பளை. இவன் தம்பியை நான் தான் காப்பாத்தினேன். இந்த எருமை அண்ணன் படாரத்துல பட்டு போச்சு, நடக்க முடியல. நிறைய பேர் கொள்றதுக்கு வராங்க சொன்னியா, நான் என்ன காப்பாத்தினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க. நாதாரி பயல். எப்படா ப்ரொபோசல் வராரு. இப்ப என்னன்னா ரெஃபரன்ஸுக்கு அஜித் படத்தை போட்டு கலந்தது ஓகே. ஆல் டேக்டரையும் போட்டு கலந்தா அதான் தலை எனக்கு எப்படி தலை புரியல தலை. அதான் தலை உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு புரியுதா? கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இல்ல ரியாக்ஷன் இப்படிலாம் வராது. அந்த டைலாக் வரும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த டைலாக்காக வரும். அது இந்த கார்டு 14 நம்பர் கேட்கறப்பெல்லாம் ட்விஸ்டோட தான் இருக்கும். பணத்தெல்லாம் திடீர்னு பார்த்தா இவர் எடுத்துக்கிறவாப்புல. அது உண்மைதாங்க. பணத்தெல்லாம் இவரே எடுத்துக்குவாரு. அஜித் குமார் பேட் பாய். யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரை சாப்பிடுங்க. கிச்ச போட்டு ஸ்டோரி ரெஃபரன்ஸ். காதல் பாவம் இல்லையா? இந்த கதையெல்லாம் கேட்டப்ப மண்டையெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. லாங்லியோட ஒரு அசைன்மெண்ட்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். தம்பியோட உயிரை காப்பாத்தின ஏகேவை பார்க்க கொரியன் டான் ஏகேவை கொரியாவுக்கு இன்வைட் பண்ணாரு. குரூப் நீங்க தானா? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மூணுக்கு நீங்க தானா அப்படின்றாங்க. இல்ல நார்மல் ஆடியன்ஸ் பார்த்தா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கேட்கற மாதிரி தான். இது செகண்ட் ஹாஃப் வந்து நார்மல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். எனக்கு புரியாது படத்துல. படமே நார்மல் ஆடியன்ஸுக்கு இதாதான் இருக்கும். புரியாம ஒன் கை. எந்த படத்துல தமிழ் சினிமால இது வரைக்கும் டோட்டல் 12 சமைச்சு வச்சிருக்காரு. ஆதிக்கு வந்து வச்சிருக்காரு. சொல்றான் பத்தியா வல்ல முடி இப்படிங்கிறா தொப்ப வந்துச்சு பூதி வந்துச்சு. நீ உள்ள போய் அவர் போய் கெட்ட பாரு பில்லா இருக்குது உள்ள. இல்ல இது எண்ணி டோட்டல் 12 அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ரிவ்யூ தரப்ப எத்தனை போட்டுக்காரு? எங்க சாமி இதா இருக்கீங்க? ரிவ்யூ தரப்ப எத்தனை வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பேசி மாத்தியா? நீ உள்ள போய் அவர் போய் கெட்ட பாரு.
மை ஃப்ரெண்ட் யூசிங் கோலி நியர் மீ நீ ஈட்டிங் சென்டர் பிளஸ் யூசிங் லைக் கூல் ஃப்ரெண்ட் எல்லாம் அசால்ட்டா கோழி வைப்பாங்க. நம்ம அந்த பூமரவே கூலி மாதிரி வைப்போம். அதான் ரெண்டுக்கு வித்தியாசம். ஜிபியு ஃபர்ஸ்ட் சிங்கிள். இது ரிங்டோன்ல வைப்பாங்க. எப்படின்னு தெரியலண்ணா, இதெல்லாம் ரிங்டோன் வைப்பாங்களா? வைப்பாங்கல்ல. அப்ப இதெல்லாம் நல்ல ஏகே கலர்ற மாதிரி இருக்காதா? சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஏகேங்கிற பேருக்கெல்லாம் இங்க டீடைல் சொல்ல முடியாது. ஏகேன்ற பேருக்குலாம் டீடைல் சொல்ல முடியாது. அது அந்த சிரிப்பு தான் ஹைலைட். ஃபைனலி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.